கோவை காந்திபுரம் சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. தலைமை ஆயர் தலைவர் கிறிஸ்டோபர் தலைமையில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் சிறியவர்கள் பெரியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு குருத்தோலைகளை கையில் ஏந்தியவாறு ஓசன்னா பாடலை பாடிக்கொண்டு ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடைபெற்றது. இந்த பதிவை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தினுடைய மக்களுடைய மீட்பிற்காக சிலுவை நோக்கி பயணிப்பதற்கு முன்பதாக அவர் சமாதான பிரபுவாக்க, அமைதியின் பிரபுவாக்க, ராஜாவாக்க அன்றைக்கு வாழ்ந்த ரோம பேரரசின் மூலமாகவும் அன்றைக்கிருந்து சமூக மற்றும் சமய தலைவர்கள் மூலமாக அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கும் எண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமின் வழியாக அவர் பவனி வருகின்றார்.